படிச்சவன் அந்த படுபாவி படிச்சவன் வாத்தியார வேற இருக்கிறான்னு அந்த பேதியில போய் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லையா. நமக்கு தெரியணும்ல, நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல நம்ம பிள்ளைய பத்தி. இல்ல அவ சொல்லும் போதாவது நம்ம நம்பி இருக்கணும்ல. இப்படி ஒரு ஐயாக்கியனோட வாழ்ந்து அவ என்னத்தை சாதிக்க போதா சொல்லுங்க. அப்படியே எடுத்துட்டு போய் விட்டிய இப்ப என்னத்தை சாதிச்சா? அவ கூட வாழ்ந்து என்ன மெடலா கொடுக்க போதானுவ? அப்படி இல்ல, அவங்க வந்துட்டானா வாழா வெட்டின்னு சொல்லுவாங்க. அண்ணா கட்டி வாழா வெட்டி வாழா வெட்டி. நீ இன்னும் எத்தனை காலம் தான் சொல்ல போதீங்க? எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? என்ன வாழா வெட்டி? இதெல்லாம் நான் வேற ஏதாச்சும் சொல்ல போறானுவ. அப்படி ஏதாச்சும் சொல்லியாவது அவளை வாழையாவது விட்டுருப்பானுல. வாழா வெட்டி இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பேரை சொல்லி உயிரோட வாழ விட்டுருப்பானுல. அவ நம்ம கூட வாழ்ந்துட்டு இருப்பாள. இப்ப இல்லையே போ என் தங்கச்சி. இப்ப அவளை எங்க போய் கொண்டு வர? யாருகிட்ட போய் கேட்க சொல்லு. அப்படி பேசுற அந்த ஊர்காரனுங்களா இப்ப எங்க போனானுவ? ஏலே உனக்கு என்னல, உனக்கு என்ன? நீ அவளோட பிறந்தியா? வெளியில இருந்து வந்தவ தானே. உனக்கு என்னல அவளை பத்தி தெரியும்? ஆனா அவ கூட பிறந்தா தாய்க்கு தாயா வளர்த்து அவளுக்கு என்னன்னு கூட நான் கேட்காம விட்டுட்டேனே. உன்ன நம்பி எனக்கு புரிஞ்சிருக்கடா, எனக்கு தெரிஞ்சிருக்கடா. ஐயோ போட்டனே தங்கச்சி விட்டுட்டேனே. பாவத்தை நான் எப்படில தொலைப்பேன்? எப்படி தொலைப்பேன்? திரும்ப திரும்ப வந்த போதெல்லாம் அவன் மூஞ்சி வாடி இருக்கத பார்த்தோம். அவன்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்காம காது கொடுத்து கூட கேட்காம விட்டுட்டேனே. ஐயோ இவன் பார்த்துக்கிடுவா, இவன் பேச்சு சமாளிச்சுக்கிடுவான்னு விட்டது ஏன் தப்பு? ஏன் தப்பு? டேய், இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு பதிலா நடந்த விஷயத்த சொல்லி உன்கிட்ட பேசிருக்கலாமே. என்ன செஞ்சிருப்ப? என்ன செஞ்சிருப்ப? திரும்ப மண்டைய கழுவி அந்த நரகத்துல தானே கொண்டு போய் விட்டு வந்திருப்ப. மதுரை சொல்றதை கேட்டுட்டு அண்ணனும் நான் சொல்றதை ஏதோ காது கொடுத்து கேட்க மாட்டேன்ல நினைச்சிருப்பா. கடைசியில அவனை வாழ வைக்கிறேன்ட்டு மொத்தமாவே அவனை அனுப்பி விட்டீங்கள. அவ அப்படி நினைச்சிருப்பா, இவ இப்படி நினைச்சிருப்பா. நீயா ஏல கற்பனை பண்ணிட்டு இருக்க? இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? உயிர் எரியுதப்பா, உயிர் எரியுது. ஏன் தங்கச்சில என் கூட பிறந்த புள்ள இல்லாம, நான் வளர்த்த புள்ள இல்லாம. அப்ப ரத்னா தப்பான முடிவெடுத்ததுக்கு நான் தான் காரணம்.